என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவினை உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த 2 பொருட்களையும் தலையை சுற்றி நீ நெருப்பில் போட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற சில முன்னேற்றங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும். எப்பொழுதுமே இந்த தாயானவள் உனக்கு நல்லது மட்டுமே சொல்வாள் என்ற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். அம்மாவை நம்பியவர்கள் யாருமே வாழ்க்கையில் கெட்டதாக சரித்திரம் கிடையாது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை காரணங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அது எப்பொழுதும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ என்று தெளிவாக உணர்ந்து கொள்கிறாயோ அன்றுதான் இந்த அம்மாவின் அருமை என்னவென்று உனக்கு புரிய வரும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்த விஷயத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்ததோடு மட்டுமல்ல, அந்த விஷயத்திற்கான தீர்வையும் என் கைகளில் கொண்டு உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என்னென்னவோ பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிய என் பிள்ளைக்கு சில காலமாக இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகளை கண்டு மனது பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை என் பிள்ளையால் உணர முடிகின்றது. ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது, ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் எல்லாம் தொடர்ந்து வருகின்றது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு சொல்லப்போகின்ற இந்த தீர்வை கேட்டால் நிச்சயமாக சந்தோஷத்தில் என் பிள்ளை துள்ளி குதிப்பாய். அம்மா, காரணம் தெரியாமல் விடை தெரியாமல் நின்று கொண்டிருந்த எனக்கு நீ சொன்ன வார்த்தைகள் மனதிற்கு ஆறுதலை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். அம்மா, எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தெல்லாம் உன்னை காத்திருக்கின்றவள். இப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்காமல் விட்டு விடுவேனா? இப்பொழுது இந்த சூழ்நிலையை நான் உனக்கு சரியாக கற்றுத்தராமல் சென்று விட்டேன் என்றால் மேலும் மேலும் என் பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி புலம்பத் தொடங்கி விடுவாய். இந்த நிலையிலேயே நீ சரியாகிவிட வேண்டும். இதற்கு மேல் நீ புலம்புகின்ற அளவிற்கெல்லாம் உன்னை அம்மா கொண்டு சேர்க்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு என்றுதான் தீர்வை கொடுக்கும் என்று நீ நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா? உனக்கான இந்த தீர்வினை நான் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்க நிற்கின்றேன். என் பிள்ளை, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதில் முதன்மையான இடத்தை பிடித்திருப்பது கண் திருஷ்டி. அதாவது நீ என்ன செய்தாலுமே ஐயோ என்று பார்ப்பவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். நீ நடந்தால் கூட இது என்ன நடை என்று சொல்வதற்கும் ஆள் இருக்கின்றார்கள். நீ உட்கார்ந்தால் என்ன உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்வதும் கூட கண் திருஷ்டிதான். என் பிள்ளையே, நீ எதை செய்தாலுமே அதில் அவர்களின் கண் திருஷ்டியை போட்டு விடுகின்றார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாகும். இது உன் மனதை கலங்கடிக்கும். என்ன இவர்கள் நம்மை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி என் பிள்ளை மேலும் மேலும் தேவையில்லாத இதையாவது பற்றி யோசித்து உனக்கு நடக்கின்ற நன்மையிலிருந்து நீ பின்வாங்குவாய். உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அப்படியே முடிந்து விடுகின்றதல்லவா? இனி அப்படி முடியக்கூடாது. இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையோ தீமையோ இந்த வராகி சொல்வது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ உணர வேண்டும். தாயானவளின் அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீ பெற்ற ஒவ்வொரு நன்மைக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். கண் திருஷ்டி என்ற ஒன்று ஒருவருக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது எப்பொழுதும் உன்னை உறங்க விடாது. ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை உன் முன்னால் அது காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கும்.
என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை, நீ ஒரு காரியத்தையும் சரியாக செய்துவிட மாட்டாய். எதையாவது செய்ய நினைத்தால் கூட உன்னால் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது. முன்னெடுத்து வைக்கின்ற விஷயங்களை கூட நீ பின்னால் செல்கின்ற நிலை உனக்கு நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். இப்படி இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற நீ அழைத்து செல்ல வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்குள் வந்து விட்டது என்றால் நடக்கக்கூடிய நன்மைகளை கூட என் பிள்ளை தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தோடு நீ என்ன நினைத்தாலும் அதை உனக்கு கொடுக்க உன் அம்மா உன் முன்னால் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உனக்கு இத்தனை பிரச்சனைகள், எதற்காக உனக்கு இத்தனை வேதனைகள் என்று கலங்கிய உனக்கு பிரச்சனைக்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன். இனி இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. நீ மிளகாய் வத்தல் ஒரு 5 எடுத்துக்கொள். அதனோடு சேர்ந்து கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்து உன் வலது உள்ளங்கைக்குள் வைத்துக்கொள். அதனை உன்னுடைய தலையை நன்றாக வலப்புறமாக 3 முறையும் இடப்புறமாக 6 முறையும் சுற்றிவிட்டு உன்னுடைய எச்சிலை கொண்டு அதில் 3 முறை நீ துப்பிவிட்டு அதனை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அடுப்பில், அதாவது நெருப்பு எரிகின்ற அடுப்பில் கங்கிற்குள் நீ போட்டுவிட வேண்டும். அம்மா, என் இல்லத்தில் அடுப்பு இல்லை, எனக்கு இதை எங்கு கொண்டு போட வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்வாயானால் என் குழந்தையே, நீ ஒரு விஷயம் செய்யலாம். தேங்காய் இருக்கின்ற அந்த சிரட்டையை எடுத்துக்கொள். அதை எடுத்துக்கொண்டு அதனுள் கொஞ்சம் கங்கை நீ உருவாக்க வேண்டும். அந்த கங்கை அதனுள் நீ போட்டு விட்டாலும் போதும். இப்படி செய்து வர நிச்சயமாக என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும். இது எதையுமே என்னால் செய்ய முடியாது என்று சொல்கின்ற என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் கடுகு, சாதாரணமாக சமையலுக்கு நீ செய்கின்ற கடுகை எடுத்து இது போன்று உன்னுடைய உடலெல்லாம் சுற்றிவிட்டு அதன் பிறகு உன் தலையை சுற்றி உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒரு ஓரமாக, அதாவது யார் கால்களுக்கும் படாதபடி தூக்கி எறிந்து விடு, அல்லது நடுரோட்டில் தூக்கி எறிந்து விடு. அது யார் கண்களுக்கும் தெரியக்கூடாது தானே தவிர யார் கால்களிலும் படக்கூடாது என்று கிடையாது. அது யார் கண்களுக்கும் தெளிவாக தெரிந்துவிடக்கூடாது. இவர்கள் இப்படி செய்து போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. இது அத்தனை பெரிய காரியம் இல்லை என்றாலுமே நாம் சுற்றி போடும் பொழுது அதை பார்ப்பவர்களுக்கு என்னவோ என்று தோன்றுமல்லவா? அதனால் அம்மா சொல்கின்றேன், என் குழந்தையே, இதையெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது, குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்து கொண்டு வா. எல்லோருக்குமே இப்படி ஒரு விஷயம் இருப்பது நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் அதை செய்வது ஒரு சோம்பேறித்தனம். ஐயோ, படுத்துறங்குகின்ற நேரம் வந்துவிட்டதே, இன்று உறங்கிவிடலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். நாளையும் இதே நிலைதான் ஏற்படும். நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். இப்படி நேரத்தை கடத்தி கடத்தி நாட்களை கடத்தி சென்று நீயாகவே உன் துன்பங்களை அதிகமாக உனக்கு சேர்த்து கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொள். தெய்வ நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இருக்கிறது என்றால் இது போன்ற விஷயங்களிலும் நீ உன் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி எந்த கஷ்டங்களும் வராமல் உன் வாழ்க்கை நல்லபடியாக அப்படியே நடந்து செல்லும் என்பதனை புரிந்து கொள். இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். வராகி சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு என் குழந்தை அதை சரியாக நீ கடைபிடித்து உன் வெற்றியை பெற்று விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் அத்தனை சிறப்பானதாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது உன் மனதில் தெளிவாக இருக்கட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது நிச்சயமாக நல்ல மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கட்டும். என்றும் உன் வெற்றியை நான் உனக்கே உரித்தாக்குகிறேன். என் குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.